வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பலாங்குடை துப்பாக்கிச்சூடு, வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கான புதிய வரைவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. சர்ச்சைக்குரிய ஒண்டன்செட்ரான் ஊசி மருந்துகள், மருத்துவர் சமல் சஞ்சீவவின் அறிவிப்பு. கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட மூலம். அரூர் அரசிற்கு ஏற்பட்ட பெரும் தோல்வி. அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது ஆபத்தானது, எச்சரிக்கும் எம்பி. பௌத்த தேரரை இப்படி இழுத்துச் செல்வீர்களா? வேலன் சுவாமிக்காக களமிறங்கும் தமிழ் அரசியல்வாதிகள். பருத்தித்துறை நகர சபை விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். அம்பலாங்குடை துப்பாக்கிச்சூடு, வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல். அம்பலாங்குடையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னால் பாதாள உலக தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அம்பலாங்குடை நகரில் உள்ள வர்த்தக நிறுவனம் ஒன்றின் முகாமையாளர் நேற்று முற்பகல் அவர் பணியாற்றும் நிறுவன வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்குடை நகர சபைக்காக போட்டியிட்ட ஸ்ரீரன் கோசலடி சில்வா என்பவராவார். நேற்று காலை 8:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஆரம்பத்தில் துப்பாக்கிதாரி துப்பாக்கிச்சூடு நடத்த முற்பட்ட போது கைத்துப்பாக்கி இயங்காமையினால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதனால் துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இலக்கு வைக்கப்பட்ட நபர் அவரை துரத்திச் சென்றுள்ளார். எனினும் மிக குறுகிய நேரத்தில் வேறொரு துப்பாக்கியுடன் மீண்டும் வந்த துப்பாக்கிதாரி கோசலடி சில்வா நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளார். இதில் கோசலடி சில்வா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் பின்னர் அந்தாகல பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது. உயிரிழந்த நபர் 2014 மற்றும் 2015 ஆண்டுகளில் 2 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவராவார் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் களுத்துறை எதனமடல பகுதியில் சிறைச்சாலை பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பாதாள குழு தலைவர் சமயம் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவராவார். கொலை செய்யப்பட்டவரின் கைபேசியை பரிசோதித்த போது அவர் பூசா சிறையில் உள்ள லோகுப்பட்டி எனும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினருடன் நேற்று முன்தினம் இரவும் பேசியுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவர் லோகுப்பட்டியுடன் மாத்திரமன்றி அவரது எதிராளியான கரந்தெனிய சுத்தா மற்றும் ஹொஸ்கட சுஜி உள்ளிட்ட பலதரப்பட்ட பாதாள உலக கும்பல்களுடனும் நெருங்கிய தொடர்பை பேணி வந்துள்ளார். இவர்கள் பலரின் பண பரிமாற்றங்களை இவர் கையாண்டு வந்ததாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதனால் இந்த கொலையை எந்த தரப்பு நடத்தியது என்பதை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் நிலவுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கான புதிய வரைவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கான புதிய வரைவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன நாயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி ரீன்சி அர்சகுலரத்ன தலைமையிலான குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த வரைவு அமைச்சரவை அல்லது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று திருத்தப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். இந்த வரைவு தற்போது நீதியமைச்சின் இணையதளத்தில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் ஆர்வலர்கள் இது தொடர்பான தங்களது பரிந்துரைகளை 2026 பிப்ரவரி 28 வரை சமர்ப்பிக்க முடியும் எனவும் பெறப்படும் கருத்துக்கள் ஆய்வுக்காக மீண்டும் அதே தயாரிப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் உணர்வுபூர்வமான மற்றும் முறையான சட்டத்தை உருவாக்குவதற்கு தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் குழுக்களின் பங்களிப்பு அவசியம் என்பதால் அனைவரையும் தமது கருத்துக்களை வழங்குமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். சர்ச்சைக்குரிய ஒண்டன்செட்ரான் ஊசி மருந்துகள், மருத்துவர் சமல் சஞ்சீவவின் அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய ஒண்டன்செட்ரான் ஊசி மருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுவதற்கு முன்னர் முறையான ஆய்வக பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தர உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்ட பின்னரே கொண்டுவரப்பட்டதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமையாளர்களுக்கான வைத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 2024 நவம்பர் முதல்
2025 ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மருந்துகளின் 4 தொகுதிகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட போது பாக்டீரியா நச்சுத்தன்மை அற்றவை என ஆய்வக அறிக்கைகள் உறுதிப்படுத்தியிருந்தன. ஒவ்வொரு முறையும் தலா 67,600 குப்பிகள் வீதம் 10 வெவ்வேறு தர அளவுகோலின் கீழ் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபைக்கு வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மருந்துகளில் பாக்டீரியா நஞ்சு கண்டறியப்பட்டுள்ளமை நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் நம்பகத்தன்மையை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். மேலும் இலங்கையின் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் ஆய்வகம் சர்வதேச அங்கீகாரம் பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் சுமார் 5 பில்லியன் ரூபாய் செலவில் சர்வதேச தரத்திலான ஆய்வகம் ஒன்றை உடனடியாக நிறுவுவதன் மூலமே இவ்வாறான தரமற்ற மருந்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் நிதி இழப்புகளையும் தடுக்க முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலம். முன்மொழியப்பட்டுள்ள 2026 ஆண்டின் அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் மூலம் மக்களின் கருத்து சுதந்திரம், அந்தரங்க உரிமை மற்றும் ஜனநாயக பொறுப்பு கூறலுக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் என சமூக ஊடக பிரகடனத்திற்கான கூட்டமைப்பு கடும் கவலை வெளியிட்டுள்ளது. தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டுவரப்படும் இந்த சட்டமூலம் குறித்து அந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக விமர்சிக்கப்பட்டு வரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் அதே அம்சங்களான குற்றச்சாட்டுகள் இன்றி நீண்டகாலம் தடுத்து வைத்தல் மற்றும் நீதித்துறை மேற்பார்வை குறைக்கப்பட்ட ராணுவ அதிகாரிகள் போன்றவை இதிலும் உள்வாங்கப்பட்டுள்ளன. அத்துடன் சட்ட மூலத்தின் 78வது பிரிவின் கீழ் ரகசிய தகவல் என்பது மிகவும் பரந்த அளவில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது சமூக ஊடக பதிவுகள் மற்றும் ராணுவ நடமாட்டங்களை ஆவணப்படுத்துவதை கூட குற்றச்செயலாக்கக்கூடும். அதன் 15வது பிரிவின்படி பயங்கரவாதம் தொடர்பான தகவல்களை பகிராத ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் மருத்துவ சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். இணைய தொடர்புகளை கண்காணித்தல் மற்றும் குறியாக்கங்களை உடைப்பதற்கான அதிகாரம் தனிப்பட்ட அந்தரங்க உரிமையை முழுமையாக பாதிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலமானது குடிமக்களை பாதுகாப்பதை விட அரசு அதிகாரத்தை பாதுகாப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவித்துள்ள அந்த கூட்டமைப்பு அரசாங்கம் இந்த சட்ட மூலத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் சர்வதேச மனித உரிமை தரங்களுக்கு அமைவாக புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. அனுர அரசிற்கு ஏற்பட்ட பெரும் தோல்வி. ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி கொழும்பு மாநகர சபையின் முதல் வரவு செலவு திட்டத்தில் தோல்வியை தழுவியுள்ளது. நேற்று நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 57 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதனால் 3 வாக்குகள் பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தியின் முதல் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தனிப்பெரும் கட்சியாக வென்ற போதிலும் பெரும்பான்மை இல்லாததால் சிறு குழுக்களின் ஆதரவுடன் சபையை கட்டுப்படுத்தி வந்தது. எனினும் கூட்டு எதிர்க்கட்சிகள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்ததால் இந்த தோல்வி ஏற்பட்டுள்ளது. இது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு அரசியல் பின்னடைவாக கருதப்படுகிறது. அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது ஆபத்தானது, எச்சரிக்கும் எம்பி. இந்த அரசாங்கம் சர்வாதிகாரத்தினை நோக்கி செல்வது ஆபத்தானது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், திருகோணமலை மாவட்ட கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் தொடர்பான உபகுழு கூட்டம் திங்கள், செவ்வாய் ஆகிய தினங்களில் ஆளுங்கட்சியின் ரோஷான் அக்மிமம எம்பியால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனக்கோ குகதாசன் எம்பிக்கோ இந்த கூட்டத்திற்கு அழைப்பு இல்லை. மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்க்கட்சியின் வசம் இருப்பதால் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்களுக்கும் அழைப்பு இல்லை. தனியொரு எம்பியால் அதிகாரிகளை வைத்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்து சொல்வதற்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் முடக்கியுள்ளது. இதன் மூலம் இந்த அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது தெளிவாகிறது. இது ஆபத்தான விடயமாகும். ஜனநாயகத்தை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வது குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பௌத்த தேரரை இப்படி இழுத்துச் செல்வீர்களா? வேலன் சுவாமிக்காக களமிறங்கும் தமிழ் அரசியல்வாதிகள்.
சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையிட்டியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் வேலன் சுவாமி கைது செய்யப்பட்டமையினை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் உபசெயலாளர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் நேற்றைய தினம் தையிட்டியில் இடம்பெற்ற சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் வேலன் சுவாமி கைது செய்யப்பட்டமை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பௌத்த பிக்கு ஒருவர் இவ்வாறு காட்டுமிராண்டித்தனமாக இழுத்துச் செல்லப்படுவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் இந்த பதற்ற நிலை காரணமாக தற்போது வேலன் சுவாமி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் தற்போது தமிழ் குடிமகன் அனைவரும் ஒன்றிணைய தயார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் குறித்த விடயம் தொடர்பாக எமக்கு எவ்வித அழைப்பும் விடுக்கப்படவில்லை. அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பாக ஒரு தடவைக்கு 100 தடவை சிந்திக்கப்பட வேண்டும் என்றும் மணிவண்ணன் வலியுறுத்தினார். மேலும் கஜேந்திரகுமார் மற்றும் ஏனைய தமிழ் கட்சிகள் தொடர்பாகவும் கடுமையாக விமர்சித்தும் மணிவண்ணன் பேசியுள்ளார். பருத்தித்துறை நகரசபை விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. பருத்தித்துறையில் லஞ்சீட் பாவனை முற்றாக தடை செய்யப்பட உள்ளதாக பருத்தித்துறை நகரசபை அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்நடவடிக்கை நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் பத்தினேஸ் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2026ஆம் ஆண்டு முதல் உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்களில் உள்ளக பயன்பாடு மற்றும் உணவு பொதியிடல் உள்ளிட்ட எந்த சேவைகளின் போதும் லஞ்சீட் பயன்படுத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செயற்படுபவர்கள் மீது நீதிமன்றத்தின் ஊடாக நேரடியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதுடன் அதனை மீறி செயற்படும் வியாபார நிலையங்களின் வியாபாரம் உரிமம் நகரபிதாவுக்கு உள்ள அதிகாரத்தின் கீழ் இடைநிறுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். லஞ்சீட் பாவனைக்கு மாற்றீடாக உள்ளக பயன்பாட்டில் வாழை இலை, தாமரை இலை மற்றும் தேக்கம் இலை போன்றவற்றையும் உணவு பொதியிடலின் போது ஈய பேப்பர் மற்றும் உணவு பொதியிடலுக்காக அனுமதிக்கப்பட்ட கொள்கலன்களை பயன்படுத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்களின் பயன்பாட்டிற்கு கொள்வனவு செய்யப்படும் இறைச்சி வகைகளை நகரசபைக்குட்பட்ட இறைச்சிக் கடைகளில் இருந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது ஹலால் செய்யப்பட்ட இறைச்சிகளை நகரசபைக்கு வெளியே இருந்துதான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதாக முஸ்லிம் உணவக தரப்பினரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களினால் அங்கீகரிக்கப்பட்ட இறைச்சி விற்பனை நிலையங்களில் அல்லது இறைச்சி கூடங்களிலிருந்து கொள்வனவு செய்ய வேண்டும் எனவும் அதற்கான பற்றுச்சீட்டை அவசியம் வைத்திருக்க வேண்டும் எனவும் நகரசபை பொது சுகாதார பரிசோதகரினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் பருத்தித்துறை நகரசபைக்குட்பட்ட உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்களில் உள்ளக பயன்பாட்டில் லஞ்சீட் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளதுடன் ஜனவரி 1ஆம் தேதி முதல் முற்றுமுழுதாக லஞ்சீட் பாவனையை தடை செய்யும் வகையில் 3 மாத கால அவகாசம் பருத்தித்துறை நகரசபையால் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.